கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் இன்று முதல் அடுத்த 45 நாட்களுக்கு கும்பம் ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாறுதல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் துல்லியமாக கணித்து பார்ப்போம். நவக்கிரகங்களின் தளபதி, நவக்கிரகங்களின் சேனாதிபதி, மங்களகாரகன், பூமி காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் பகவான் கும்பம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்டங்கள் என்ன என்பது மட்டுமில்லாமல் அவர் மற்றும் கும்பம் ராசியில் பல கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான அருமையான நன்மைகளையும் பண வரவுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது சிறப்பு. இந்த மங்களகாரகரான செவ்வாய் பகவானின் பயிற்சி காரணமாக கன்னிராசியில் பிறந்த உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்க்கின்ற போது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானோடும் மற்றும் பல கிரகங்களோடும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அருமையான அமைப்பாகும். இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பிரம்மாண்டகாரகன், வெளிநாட்டுக்காரகன் என்று திகழக்கூடிய ராகுவோடும் சனியோடும் செவ்வாய் சேர்க்கை பெறுவதால் உங்களுக்கு பண தொன வசிய யோகம் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். 6ஆம் இடம் என்பது எதிரி, கடன், நோய் போன்றவற்றை குறிக்கக்கூடியது என்பதால் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிரிகளின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் அடித்து நொறுக்கப்படும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் நல ஆரோக்கிய குறைவுகள் காணாமல் போகும். பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி பெருமூச்சு விட முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளை நன்கு திட்டமிட்டு கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடித்து பண வரவுகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களும் சக்திகளும் செவ்வாயின் அமைப்பு காரணமாகவும் சேர்க்கை காரணமாகவும் பலமாக கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் பண வரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்பு யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் சக்திகளையும் அதிர்ஷ்ட யோக சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான கும்பம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி மற்றும் ராகு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற, அதாவது நீங்கள் எதிர்பாராத, நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல விதங்களில் பண வரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உங்களை அதுவாகவே தேடி வருகிறது. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் 6ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீண் விரைய செலவுகள் குறைந்து உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களை அதுவாகவே வந்து சேரும் என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல சலுகைகளும் இனிதாக எளிதாக நிறைய கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு அனுகூலமான இடமாற்றங்கள் உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றபோல் இனிதாக நடந்தேறும். உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள், நிர்வாகத்தினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும். வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அதிகம் வந்து சேர்வார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணவரவு லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கையில் காசு பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். சரளமான பணப்புழக்கங்கள் இருக்கும். கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாகவும் செவ்வாய் மற்ற பல கிரகங்களோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதன் காரணமாகவும் உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல், சக்தி போன்றவற்றை அதிகரிக்கும். எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற தடைகள், தாமதங்கள், நெருக்கடிகள், சங்கடங்கள், சிரமங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்குகிறார் செவ்வாய் பகவான். எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக, லாபகரமாக, அனுகூலமாக அமைவதற்கான அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. கன்னிராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் நவக்கிரகங்களிலேயே தோஷமில்லாத கிரகமான, பகை கிரகங்களே இல்லாத கிரகமான, முழுமையான சுபகிரகமான குரு பயணித்துக் கொண்டிருப்பதால், அதாவது குரு வக்ர நிலையில் 10ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால், கேந்திர தோஷம் பெற்ற குரு வக்ரம் பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் வளம் பெருகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல விதங்களான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் இருந்து விடுபட்டு சுயமாக தொழில் தொடங்கி மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் பண வரவுகளையும் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் தற்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் உச்சம் பெறப்போவதால் பிரம்மாண்டமான அபரிவிதமான பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுக்கு கண்டிப்பாக அள்ளி கொடுக்கிறது. உங்களுடைய குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் பலமுறை முயற்சித்தும் வெற்றி காண முடியாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக முடியும். ஊற்றார் உறவினர்களுக்கு இடையே, சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் உடைத்தெறியப்பட்டு மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒற்றுமை பலப்படும் என்பது மட்டுமில்லாமல் பரம்பரை சொத்தில் இருந்து வந்த சிரமங்கள், சிக்கல்கள் உடைத்தெறியப்பட்டு அது உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இதுவரையில் பயணித்துக் கொண்டிருந்த சனி விரைவில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்குள் நுழைய இருக்கிறார். ஆனாலும் சனி குருவின் வீட்டில் பயணிக்கப் போவதால்
குருவின் பார்வை சனிக்கு கிடைக்கப் போவதால் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் சனியின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் மட்டுமே ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்மறை சிந்தனைகள் அடித்து நொறுக்கப்பட்டு நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றியான அச்சம், கற்பனையான பயம், படபடப்பு, குழப்பமான நிலை போன்றவை அனைத்தும் மாறி எல்லா விதமான பணிகளையும் கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடித்து பண வரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அபரிவிதமாக கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். இந்த காலகட்டத்தில் சனியின் பார்வைகள் பல இடங்களை புனிதப்படுத்தி உங்களின் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு. உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவானுக்கு நட்பு கிரகம் என்பதால் சனியால் பிரம்மாண்டமான அபரிவிதமான அதீதமான நற்பலன்களும் முன்னேற்றங்களும் பண வரவுகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய தந்தை மற்றும் தந்தை வழிவந்த உறவுகளில் இருந்து வந்த விரிசல்கள், சண்டைகள், சச்சரவுகள், கசப்பான நிகழ்வுகள் மறைந்து அவர்களால் அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் உங்களை இனிதாக நிறைய தேடி வரும். உங்களுடைய பழைய சொத்துக்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு அவை அனைத்தும் லாபங்களை அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் பூர்த்தியாகும். தெளிந்த சிந்தனை பிறக்கும். உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இதுவரை இருந்து கொண்டிருந்த கெட்டது அனைத்தும் உங்களை விட்டு விலகும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் பயணங்களால் லாபங்கள் உண்டு. வாகன மாற்ற யோகங்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய குடும்பத்தில் வருமானம் செலவை விட அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பலப்பட்டு இருவருக்கும் இடையே அன்பு, அந்யோன்யம், பாசம் அதிகரிக்கும். எனவே மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் உயரும். குடும்பத்தில் பண தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. சரளமான பணப்புழக்கங்கள் இருக்கும். பணப்பெட்டியில் பணம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அல்லது உங்களுடைய திருமண முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள், சிக்கல்கள் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல வரன் அமைந்து திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு சென்று அபரிவிதமான முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு. இதுவரையில் உங்களுக்கு கவலை அளித்துக் கொண்டிருந்த என்றோ பட்ட கடன் தற்போது தீர்ந்து உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான கவலைகளும் மறைந்து மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை இனிதாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களையும் சக்திகளையும் இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கின்றன. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அனுகூலமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் ராகு, அதாவது ராகுவிற்கு நல்ல அனுகூலமான சக்தி வாய்ந்த இடமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடமான கும்பம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் லாபங்களும் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளையும் யூகங்களையும் கையாண்டு பிரம்மாண்டமான அபரிவிதமான தொழில் வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது. சூரியனும் ராகுவும் சனியும் மேலும் பல கிரகங்களும் சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு புது புது திட்டங்கள் ஏற்படுவதற்கான கிடைப்பதற்கான நல்ல பல சாத்தியக்கூறுகள் பலமாக உள்ளது. சூரியனும் 6ஆம் இடத்தில் கும்பம் ராசியில் இருப்பதால், அதாவது சூரியனுக்கு 6ஆம் இடமான இடம் அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கும் என்பதால், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 6, 9, 10, 11 போன்ற இடங்களில் சூரியன் பயணிக்கும் போது அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுப்பார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான 6ஆம் இடத்தில் சூரியன் மட்டுமில்லாமல் செவ்வாயும் பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வேலை வாய்ப்புகளும் பண வரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாகவும் செவ்வாயின் அமைப்பு காரணமாகவும் மற்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாகவும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், நிரந்தரமான வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உள்ளது. இந்த தருணத்தில் நீங்கள் போட்டி தேர்வுகளில், அதாவது எழுத்துத் தேர்வு அல்லது நேர்முக தேர்வில் பங்கு கொண்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சலுகைகளும் இந்த நேரத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எளிதாக மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்களும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கும்பம் ராசியில் செவ்வாய், சூரியன், ராகு, சனி போன்ற கிரகங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் இருந்து கொண்டு உங்களுடைய மனதை வாட்டிக் கொண்டிருந்த கடன் தொல்லைகள், உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள், பகைவர்களின் தாக்கங்கள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பண வரவுகளும் நன்மைகளும் நிறைய உண்டு என்பதால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், குதூகூலம் அதிகரிக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் 3வது நபர்களுடைய தலையீடுகளால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிரமங்கள், சிக்கல்கள், காரிய தடைகள், தாமதங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் போன்ற அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு கண்டிப்பாக நல்ல பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளி அளவும் சந்தேகம் இல்லை. செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற சுபகிரகங்களோடும் ராகு மற்றும் சனி போன்ற கிரகங்களோடும் பயணித்துக் கொண்டிருப்பதால் பணவரவில் எந்தவிதமான தடைகளும் இருக்காது. பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற முன்கோபம், பதட்டம், படபடப்பு போன்ற எல்லாம் மறைந்து நீங்கள் புத்தி தெளிவோடு துல்லியமாக, தெல்ல தெளிவாக, நுணுக்கமாக, நுட்பமாக, கணக்கச்சிதமாக எல்லா விதமான பணிகளையும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை இந்த கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் சேர்க்கை காரணமாகவும் இனிதாக நிறைந்து பெற முடியும். கன்னிராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இந்த கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அருமையான யோக பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்தில் புதன் மறைந்திருப்பதால் மறைந்த புதனால் நிறைந்த லாபங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய
சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது மட்டுமில்லாமல் செவ்வாயோடும் ராகுவோடும் சனியோடும் சுக்கிரனோடும் புதனோடும் சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகள் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பணம் விரயமாகிக் கொண்டிருந்த நிலை மாறி பணவரவுகள் அதிகரித்து உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும். உங்களுடைய பேங்க் பேலன்ஸில் பணம் உயர்ந்து கொண்டே போகும். இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் சொத்து, நிலம், வீடு, வீட்டுமனை, வண்டி, வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை நீங்கள் வாங்கி மகிழ முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பணத்தை சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்புப்படியும் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் மற்றும் சேர்க்கை காரணமாகவும் கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது, உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் பசுனை அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பு.